ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ஃபின்பஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐபிஓவோட அப்ளிகேஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு புரோக்கரோட டெர்மினல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கம்பெனிஸ் வந்து எப்பப்போலாம் லிஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். கூடவே வந்து அங்கேருந்தே உங்களால் வந்து அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஐபிஓவை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் அனாலிசிஸ் வீடியோ ஒன்று வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் நீங்கள் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற டிசிஷன் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னாக்கா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பட்டன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த ஐபிஓவில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆஃபர் ஸ்டார்ட் டேட்டு, ஆஃபர் எண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஒரு 3 நாள் ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒர்க்கிங் டேல உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒர்க்கிங் டேல உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகியிருந்தா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய பைசாவை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து வரலனாக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ இமீடியட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா இந்த ஐபிஓக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கான ஃபண்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே அவங்க வந்து என்ன பண்ணிடும், பேங்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிரும். அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனால் மட்டும்தான் உங்கள் பேங்க்ல இருந்து இந்த பைசா வந்துட்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். அங்கேருந்து நமக்கு வந்து ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் வரலனாக்கா இந்த பைசா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்கும். அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பைசாவை நமக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்டிங் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 16 லிஸ்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 16 ஐபிஓ மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து 9:15 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். லிஸ்டிங் ஆகிற நாட்கள் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 10 மணிக்கு தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடிங்க்கு வந்து உள்ள வரும். ஸோ அப்போ நம்ம 10 மணிலேருந்து இந்த ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் இங்கே நம்ம வந்துட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குன்னு. ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இண்டிவிஜுவலாக நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அதனால் இந்த கேட்டகரி என்னால் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண முடியாது. அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரியே தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய யூபிஐ ஐடி நெசசரி. உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து என்னென்ன ஷேர்ஸ் வந்துட்டு இங்கே உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இங்கே வந்து இந்த மாதிரி காட்டுது. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு இண்டிவிஜுவல்னு காட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 66 70 ரூபா ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து இங்கே வந்து 2 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 66 ரூபாய்க்கு அப்ளை பண்ணீங்கன்னாக்கா இந்த ஐபிஓ உங்களுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகாம, எக்ஸாம்பிளுக்கு 100 ஷேர்ஸ் தான் செல் பண்ண போறாங்கனாக்கா 99 ஷேர்ஸ் நீங்க யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம அண்டர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குனாக்கா, ஃபுல் சப்ஸ்கிரைப் ஆகாம அண்டர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குனாக்கா உங்களுக்கு 66 ரூபாய்க்கே வந்து உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆயிடும். சப்போஸ் இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுனாக்கா யாரெல்லாம் 70 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அலாட்மெண்ட்டுக்குள்ள வரும். இது வந்து அலாட்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சப்போஸ் எல்லாருமே வந்து 70க்கு தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் 100 அப்ளிகேஷனுக்கு பதிலாக 200 அப்ளிகேஷன் வந்திருக்குனாக்கா உங்களுடைய பேன் கார்டை ரேண்டமாக லாட்டரி டிக்கெட் மாதிரி வந்துட்டு ரேண்டம் செலெக்ஷன் வந்து பண்ணி 100 பேருக்கு வந்துட்டு ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ரேட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோம், எனக்கு வேணும்னாக்கா நான் 68 கூட இங்கே கொடுக்கலாம், 69 கூட கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் நம்ம இங்கே என்ன பண்ணணும், கட் ஆஃப் டேட்டை வந்து கட் ஆஃப் ப்ரைஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும். அப்படி கட் ஆஃப் ப்ரைஸை செலக்ட் பண்ண உடனே என்ன ஆயிரும்னாக்கா இது 70 ரூபாய்க்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும்.
ஸோ எனி ஒஸ்ட் கேஸ் நாமளும் இந்த அலாட்மெண்ட் ஆப்ஷனில் வந்து நம்மளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டைரெக்டாக சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த யூபிஐ ஐடிக்கு உங்களுக்கு ஒரு என்ன நடக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இது வந்து ஜிபேல இருக்கிற யூபிஐ ஐடி இல்லை ஃபோன்பேல இருக்கிற யூபிஐ ஐடினாக்கா இது டைரெக்டாக என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே போயிட்டு எப்படி நீங்கள் டைரெக்டாக ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ ஜிபேல யூபிஐ ஐடிஸில் அதே மாதிரியான ஆக்சஸ் அங்கே வந்து கேட்கும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஐபிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸுக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து போயிடும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து பேமெண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன். சாரி, இங்கே வந்து நான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். அதோட இன்ஃபோவில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கனாக்கா இங்கே என்ன சொல்லியிருக்கு, பேங்க் வந்து இங்கே ஸ்டேட்டஸ் காட்டும். இண்டிவிஜுவல் கேட்டகரியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட மேண்டேட் வந்துட்டு அக்செப்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தால் இங்கே வந்து ரிமார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிளாக் ரிக்வெஸ்ட் அக்செப்டட் பை த கிளைண்ட், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான், இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ நன்றி, வணக்கம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.